அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கே, கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடும் முகமாக அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதுல இருந்து நாம தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் இருந்து கற்றுக்கொள்ளும் முகமாக இந்த வலைதள வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற வசனம் அல் பக்ரா. ரெண்டு வாரமும் நாம இந்த அல் பக்ரா தான் பார்த்தோம். இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் அதே அல் பக்ரா பசுங்கன்று அப்படிங்கிற தலைப்புள்ள ஒரு சூறாவுல 1வது வசனம் நம்ம பார்க்க போறோம். மூலிகை வழிபாடு செய்தவர்களை திருமணம் செய்து கொள்ளாதீங்கன்னு தலைப்பு இருக்கிறதுக்கு, அதை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 2 அல் பக்ரா வசனம் 221. அல்லாஹ் நமக்கு நிறைய சட்டத்திட்டங்களை இந்த குர்ஆன் வாயிலாக சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகத்துக்கு பேரே சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு. சட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமே எல்லாம் நமக்கு இதுல வச்சிருக்கிறாரு. அல் ஃபுர்கான், பிரித்து அறிவிக்கக்கூடியது சட்ட புத்தகம் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சட்டங்கள்ல நிறைய நமக்குடைய வாழ்வியல் இதுவான சட்டங்கள், நாம எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, எது செஞ்சா நன்மை, எது செஞ்சா தீமை, எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், எது ஹக்கு, எது பாத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விவரிக்கக்கூடியதாக இந்த புத்தகத்தை எல்லாம் ஆக்கியிருக்கிறாரு. அதுல நாம பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் திருமணம்ங்கிறது ஒரு பந்தம். ஆண் பெண் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் திருமணம் சொல்லி நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். அந்த ஒப்பந்தம் எப்படி செய்யணும், யார்கிட்ட செய்யணும், யார்கிட்ட செய்யக்கூடாதுன்னு அதுல நிறைய வரைமுறை வச்சிருக்கிறார். யாரை திருமணம் செய்யலாம், யாரை செய்யக்கூடாது, என்ன மாதிரி ரத்த உறவுகளை செய்யணும், என்ன மாதிரி ரத்த உறவுகளை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு தனி வசனமே இருக்குது. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமணம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றாரு, போலிதை வழிபாடு செய்கின்ற பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டாலே என்று திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் தொடங்குது. நாம திருமணம் செய்யணும்னா நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பிக்கை கொண்ட ஆணையோ பெண்ணையோ தான் திருமணம் செய்யணும். அது இல்லாம போலிதை வழிபாடு செய்யக்கூடியவங்கள நாம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு இங்க ஒரு விஷயம் இருக்குது. போலிதை வழிபாடுனா என்ன? கடவுளுக்கு சமமாக எதையும் கருதி வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கோம். இறைவனை தவிர இறைவன் அல்லாத மற்றவற்றுக்கு அல்லாஹ்வுடைய கடவுளுடைய சக்தி இருப்பதாக எண்ணுவது போலி வழிபாடு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சட்டமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டும் பின்பற்றினா தான் அது அல்லாஹ் வழிபடுதாகும். அல்லாஹ்வுடைய சட்டம் மாதிரியே இன்னொருத்தருடைய சட்டத்தை, ஒரு தூதருடைய சட்டத்தை, நபியின் சட்டத்தை, ஒரு மனிதனுடைய சட்டத்தை பின்பற்றினா அது இறை வழிபாடு. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு சமமா கருதுறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நிகராக இன்னொன்று பின்பற்ற மார்க்கமாக பின்பற்றினால் அது அங்க என்ன ஆயிடுதுன்னா இணை வழிபாடு ஆயிடுது. அப்போ அல்லாஹ் அங்க வார்த்தையில போலி வழிபாடுன்னு சொல்றாரு. போலி தெய்வம்னா என்ன, இணை வழிபாடுன்னா என்னங்கிறது வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இணை வழிபாடுங்கிறது அந்த மாதிரி சமமா செய்யக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் சமமாக, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு சமமாக அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவாறு மதிப்பது போல இன்னொருத்தரை மதிப்பது, இதெல்லாம் இணை தெய்வ வழிபாடா ஆயிடும். அது சமமா செய்யக்கூடியதா ஆயிடும். இங்க அல்லாஹ் சொல்லி போலி வழிபாடு சொல்றாரு. போலியான தெய்வங்களை வழிபடக்கூடிய அப்படிங்கிற வார்த்தையோட அல்லாஹ் சொல்றாரு. இதனுடைய விஷயம் நம்ம லேட்டஸ்டா அதை பேசிட்டு இருக்கிறோம். போலி வழிபாடுனா என்ன அப்படின்னா, சிலை வழிபாடு செய்யக்கூடியது அப்படிங்கிற கருத்து வந்திருக்கு. அதுக்கு நம்ம தீர்வுக்கு போகல. பொதுவாக நம்ம போலி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னாக்கா சிலை வழிபடக்கூடியவங்களை தான், அது இந்த மாதிரி ஆட்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு. அது நமக்கு முடிவுக்கு வரல. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நமக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப போலி வழிபாடு செய்யக்கூடிய பெண்களை அவர்கள் திருமணம் செய்ய வேண்டாம்.
எது வரைக்கும்? நம்பிக்கை கொள்கின்ற வரைக்கும். அப்ப நம்பிக்கை கொண்டு திரும்ப செய்ய வேண்டும்ங்கிறது தெளிவா இருக்குது. போலி வழிபாடு செய்யக்கூடிய ஒருபோது செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இணை வழிபாடுனா என்ன, போலி வழிபாடுனா என்ன, அந்த வித்தியாசம் இருக்கும்போது அதுல சில நம்ம சகோதரர்களே கருத்து சொல்றாங்க. இணை வழிபாடு அப்படிங்கிறது என்ன, போலி வழிபாடுன்னா அல்லாஹ்வை தவிர மற்ற சிலைகளை வணங்குவது அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களோட நம்ம திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. மற்றபடி இணை வழிபாடு செய்யக்கூடியவங்களை அது சொல்லல அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அது என்னங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம், முடிவு பண்ணி பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம், ஒரு தனிநபரா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். எது உகந்ததுன்னா நம்மளை போய் நம்பிக்கை உண்டவங்க உகந்ததுங்கிறார். எதுக்கு? நாம ரெண்டு பேரும் ஒரு விதமா இருந்தா தான் வாழ்க்கையில இன்பமா இருக்க முடியும். ரெண்டு பேருடைய கொள்கை எதிர்ப்புகிறா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு இறை வழிபாடு உள்ளவங்க, ஒரு நம்பிக்கை உண்டவங்க, ரெண்டு பேருக்கு மனசுல எப்படி இருக்கும்? அது ரொம்ப நெருடலா இருக்கும். அது நம்ம நினைச்ச மாதிரி, நம்ம சொல்ற மாதிரி, நம்ம விஷயத்தை புரிகிறதால நம்ம கஷ்டப்படுறோமா இல்லையா? அது எப்பவுமே சஞ்சலத்தை ஏற்படக்கூடிய ஒண்ணா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு கொள்கையில் இருந்தாங்கன்னா அது இன்பமா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தே வழிபாடு செய்யறது, ரெண்டு பேரும் சேர்ந்தே தியானம் செய்யறது, ரெண்டு பேரும் சேர்ந்தே எல்லா விஷயங்களையும் ஈடுபடுவது, அது எப்படி இருக்கும்? ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா எதிர்ப்பு இருந்தா அவங்க புரிஞ்சு செய்யறாங்க, நம்ம அதை தடுக்க முடியாது, சொல்ல முடியாது. அவங்க புரிந்து கொள்ளுதல் நாம வந்து தலையிட முடியாது. இருந்தாலும் மனசுக்கு என்ன மாதிரி சஞ்சலமா இருக்கும், என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மக்களை பத்தி நாம சொல்றோம்ல, ஏன் இவ்வளவு மக்கள் இவ்வளவு பிளண்டா இருக்கிறாங்க, ஏன் குருட்டுத்தனமா இருக்கான்னு நினைக்கிறோம்ல. அல்லாவுடைய தூதரை பத்தி அல்லாஹ் சொல்றாரு, நீ உண்மையே கஷ்டப்படுத்தி கொள்ற சொல்ற, நீ உண்மையே மாய்த்து கொள்ளுகிற போலன்னு மொழிபெயர் பண்ணியிருப்பாங்க. அவங்க மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக இவரே கஷ்டப்படுத்திக்கிறாரு அப்படின்னு நல்லா சொல்வார். அது இயல்பா உள்ள ஒண்ணு, மனிதருக்கு இயல்பா உள்ள ஒண்ணு. நம்ம கணவன் மனைவி ஒரு கொள்கையில் இல்லைன்னா அது கஷ்டமா இருக்கும். ஆனா அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய தெளிவான விஷயம் என்னன்னா, நம்மளை போல நம்பிக்கை உண்டவங்கள நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. அப்போ நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் போலியை வழிபாடு செய்கின்ற ஒருத்தியை விடவும் சிறந்தவள் ஆவாள் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டவளை பொறுத்த வரைக்கும் இணை வழிபாடு செய்யக்கூடிய பெண்ணை விட சிறந்தது. அதுதான் நமக்கு வழிகாட்டியா இருக்கும். நாம ரெண்டு பேரும் ஒரு இதுல இருந்தா தானே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன்னா அது வாழ்க்கை நடக்காது. ஒருத்தர் தப்பு செய்யும் போது சொல்லி திருத்திக்கிறது, சரி பண்றது, நாம மறந்த விஷயங்களை அவங்க எடுத்து சொல்றது, இதெல்லாம் வாழ்க்கையில இருந்தா இன்னும் இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். உண்மையிலே நாம நம்பிக்கையாளரா, ஒரு பண்பாளரா, நம்ம ஒரு பக்தியா இருந்தோம் சொன்னா நமக்கு அறிவுரை சொல்லப்படும் போது குர்ஆன் வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்ளுமா மாட்டோமா? ஏற்றுக்கொள்வோம். அதுதான் நமக்கு தேவையானது இருக்கு. நாம வந்து ஒரு விடாப்புடியா ஒரு தப்பா தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு உபதேசம் செய்யப்பட்டா நம்ம எப்படி பார்ப்போம்? அதை வந்து நம்ம வந்து சலிப்பா பார்ப்போம், வேற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஏன் நடக்குது? நாம செய்ய நம்ம இல்லை, அதெல்லாம் நடக்குது. நாம் உண்மையிலே ஒரு பக்தியாகவும் பண்பாகவும் இருந்தோம்னா நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டப்படும் பொழுது நம்ம குடும்பத்திலேயே ஒரு கணவன் மனைவியாக யாரு சரியானது மேட்ரு இல்ல, உண்மை எதுங்கிறத விஷயம். யார் சரியானதை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை யார் சொல்றாங்க பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல எது சிறந்ததுன்னா நம்பிக்கை கொண்ட பெண் கூட நீங்க திருமணம் செய்வது சிறந்தது அப்படிங்கிறார். எதை விட இணை தெய்வ வழிபாடு செய்வது, இணை தெய்வ போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தியை விடவும் சிறந்தவளாவாள் அப்படிங்கிறது. நீங்கள் அவளை விரும்பினாலும் சரியே, நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் ஒழுங்கு வழிபாடு செய்யக்கூடியவங்களுடைய, நம்ம வந்து அவங்களுடைய வயசுல, அவங்களுடைய அழகுல, அல்லது ஒரு அவங்களுடைய குடும்ப பாரம்பரியத்துல ஏதோ ஒரு வகையில நமக்கு விருப்பமா இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட சிறந்த நம்பிக்கை கொண்டதுதான். அவங்க பணக்காரனா இருக்க மாட்டாங்க, அழகுல கொஞ்சம் குறையா இருப்பாங்க, வயசுல கொஞ்சம் கூட இருப்பாங்க, நான் விரும்புற மாதிரியான அமைஞ்சிருக்காது. இருப்பினும் எது சிறந்ததுன்னா நம்பிக்கை கொண்டதான் நல்லா சொல்றேன். ஏன்னா திருமணம்ங்கிறது யார் யாரோ பந்தங்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க, யார் யாருக்கோ யாரும் விதி எழுதப்பட்டிருக்குது. அது நிகழ்ந்ததுக்கு அப்புறம் எப்படி நமக்கு அல்லாஹ் அந்த அன்பை கொண்டு நம்மளுக்கு அதை அச்சாட்சி ஆக்கி வைக்கிறாரு. மனைவிங்கிறது எங்கேயோ யாருக்கோ பிறந்த ஒருத்தி, நாம திரும்ப செய்து நம்ம ஒரு அன்பா பாக்குறோம், எப்படி நம்ம அவங்கள ஒரு கனிவா பாக்குறோம், எப்படி அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நமக்கு மனசு கஷ்டப்படுது, அப்ப அவங்களுக்கு ஒரு துன்பம்னா நாம அதை எப்படி அதை அடையாத கஷ்டத்தை ஒரு பெண்ணு அப்படிங்கிறது லேட்டஸ்டா வந்தது. இதுக்கு முன்னாடி யாரோ அவங்களுக்கு, ஆனா கணவன் மனைவி உறவுன்னு ஒண்ணு ஏற்பட்டுட்டா, பந்தம் ஏற்பட்டுட்டா அவங்களுக்காக நாம என்ன மாறிடுறோம். எல்லா விதத்திலும் நாம வந்து ஒரு பரிவோட பார்க்கக்கூடிய, அன்பா பார்க்கக்கூடிய, அவங்களுக்கு கஷ்டம் நம்மளும் கஷ்டமா அனுபவிக்கக்கூடிய ஒரு நபரா நம்ம மாறுறோமா இல்லையா?
அது மாதிரி அல்லாஹ் நமக்கு அது அத்தாட்சியால் ஆக்கி வச்சு சொல்றாரு. சொல்லுவாரு அல்லாவுடைய வசனத்துல சொல்லும் போது, அது கணவன் மனைவியா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சது அவங்களுடைய அல்லாவுடைய அத்தாட்சியில ஒண்ணு அப்படிங்க. நாம அதை எல்லாருமே அனுப்பிச்சிருக்கிறோம். திருமணமான எல்லா ஆண்களுக்குமே தெரியும் நம்முடைய மனைவி எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் சொல்லி. தப்பு பண்ணா பேசுவோம், திட்டுவோம், அது வேற. ஆனா மனைவி மேல கொசு வந்துன்னா நம்ம விரட்டுவோம். அது குடிக்கு நமக்கு பொறுக்காது இல்லையா? அந்த அளவுக்கு பாசநேசமா எப்படி உண்டாச்சு அந்த பிணைப்பு? அது கடவுள் தான் செய்கிறார், அல்லாதான் நமக்கு செய்யறாரு. அப்ப அல்ல அப்படி நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறார். நீங்க அப்போ நம்ம அந்த மாதிரி விருப்பத்தை நீங்கள் எவ்வளவு அந்த விரும்பினாலும் சரி, ஒரு பணக்காரராகவோ, ஒரு பாரம்பரியமாகவோ, ஒரு பெரிய குடும்பமாகவோ, ஒரு ஜமீன்தாராகவோ, ஒரு அரச வம்ச வழியாகவோ, ஒரு அரசியாகவோ இருந்தாலும் சரிதான். எதிரி வழிபாடா அதை விட்டுருங்க. யாரை திருமணம் செய்யணும் நல்லா சொல்றாரு? நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணு, அதான் சிறந்ததுங்கிறாரு. ஏன்னா நீ திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் சிந்தை ஆக்கி வைப்பாரு. நீ என்னதான் எதிர்பார்த்தி அங்க அதாவது அங்கே கிடைக்கும். நம்ம பெரிய பாரம்பரியமா அரச குடும்பத்துல திருமணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு நிம்மதியா வாழலாம். அது யாருக்கு தெரியும்? அல்லது தான் தெரியும். நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியுமா? திருமணத்துக்கு முன்னால யாரை திருமணம் செய்தாலும் என்ன நடக்கும் எப்படி நமக்கு தெரியும்? எல்லாமே அல்லா கையில இருக்குது. விதி யார்கிட்ட இருக்குது? அல்லாட்ட இருக்குது. அதை ஒருத்தர் நடத்த போறாரு. அப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம்னா நம்ம விதி நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கட்டளை நம்ம பின்பற்றணும், அதை ஏற்றுக்கொண்டோம். எந்த வகையில ஒரு மைனஸா இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் கட்டுப்பட்டு நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்குது? வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், கஷ்டம் கிடையாது. எல்லா நிம்மதியும் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம அல்லாவுடைய அந்த வார்த்தையை நாம பின்பற்றணும். அதை எப்பவுமே அல்லாவுடைய வார்த்தையை நம்ம கட்டுப்பட்டிருக்கோமா, அதை பின்பற்றணுமா, அந்த சட்டத்தை பின்பற்றணுமாங்கிறத நம்ம கவனமா இருக்கணும். நம்ம மேலோட்டமா பார்க்கலாம். அழகுங்கிறது என்ன நிரந்தரமா? சதை இருக்கிற வரைக்கும் அழகா இருக்கும். சதை போச்சுன்னா எலும்போட தோல் ஒட்டிடும். அப்ப அழகு இருக்குமா? எவ்வளவு கிளவிகளை பார்க்க வரிசையில பார்க்கணும். நம்ம வயசான கிளவிகளை பார்க்கணும். நம்ம இவங்களும் அப்படிதான் இருந்தாங்களா பிரயாணத்துல? அவங்க திரும்ப போட்டோ பாருங்க, நல்லா இருப்பாங்க. பழைய காலத்து போட்டோ எடுத்து பார்க்கலாம், ஆரோக்கியமா இருப்பாங்க, சதையா இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா சம்மந்தம் இருக்காது. அழகெல்லாம் போயிடுச்சு. ஏன்? சதை போயிடுச்சு, அழகு. அப்ப நாம விரும்பக்கூடிய அந்த அழகோ பாரம்பரியமோ அரச குடும்பமோ அது நிரந்தரமானா நிரந்தரம் கிடையாது. காலம் ஒரு சக்கரமா இருக்குது, மேலங்கிலையும் இப்போ சொல்லிட்டு இருக்குது. எப்பவும் எதுவும் மாறும். அப்ப நம்முடைய அந்த எண்ணங்கள் தவறானது. நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்வு தவறானது. என்னது? செய்யக்கூடிய அந்த பெண்ணு எல்லா வகையிலையும் சிறப்பா இருக்குது. ஆனா ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் சொல்றேன், மற்றதெல்லாம் பார்க்க சொல்லல. நம்பிக்கை கொண்டு ஒரு பெண்ணு பணக்காரியாகவோ பெரிய குடும்பமோ இருக்கட்டும். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஈமான் கொண்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கன்ற. ஈமான் கொண்ட பெண்ணை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் நாட்டப்படி அவருடைய கட்டளைப்படி செஞ்சதுனால அது சிறப்பா இருக்கும். அது அவர் சொல்றாரு, உங்கள் சிறந்தது சொல்றாரு. கோழி வழிபாடு செய்கின்ற ஒருத்தியை விடவும் சிறந்தவளாவால் நீங்கள் அவளை விரும்பினாலும் சரியே அன்றி உங்கள் மகள்களை கோழி தெய்வ வழிபாடு செய்கின்ற ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொண்டாலே அன்றி திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம். 2 கட்டளை இருக்குது. நாம செய்யக்கூடிய பெண்ணும் நம்ம கடந்தான். நம்பிக்கை கொண்ட பெண்ணை தான் செய்யணும். நாம நம்முடைய பின்னணி செஞ்சு வைக்கிறோம் சொன்னா அதுவும் நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் தான் செஞ்சு வைக்கணும். நம்முடைய பெண்களை என்ன செய்யணும்? மகள்களை பத்தி சொல்றாரு, ஆண் மக்களை பத்தி இங்க சொல்லல. எல்லா வார்த்தையும் நம்ம கவனிக்கணும். நம்முடைய பெண் பிள்ளைகளை இங்க சொல்றாருங்க. பொதுவா உங்களுடைய பிள்ளைகள் சொல்லியிருந்தா பொதுவாயிடும். ஆணுங்க பெண்ணுக்கு எப்படி செய்யணும்னு. குறிப்பா அங்க அல்லாஹ் சொல்றது மகளை பெண்களை சொல்றாரு. அன்றி உங்கள் மகள்களை கோழியை வழிபாடு செய்கின்ற ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொண்டாலே அன்றி திரும்ப செய்து கொடுக்காதீங்கிறார். நம்முடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு தெரியல, எந்த அளவுக்கு நம்ம அது உறுதியா இருக்கோம் தெரியல. நாம நம்பிக்கையா இருந்தா நாம அந்த உறுதியை நம்ம செய்வோம். நம்முடைய பிள்ளைகள் அந்த நம்பிக்கைக்கு இருக்கணும். அதே சமயத்துல நாம நம்பிக்கையில இருந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மார்க்கத்துல கவனம் இல்லை, நம்முடைய மார்க்கத்துல அக்கறை இல்லை, எந்த கேள்வியுமே கேட்கறது இல்லை. ஏதோ பெற்ற கடமைக்காக நம்ம ஓட இருந்துட்டு இருக்கோம் வச்சுங்களேன். அவங்களுக்கு மார்க்க கேள்வி இருக்காது. நீங்க ஒரு காரியம் இப்படி சரிங்களா, ஏன் சரி கேள்வி கேட்கணும்ல, அப்பதான் மார்க்கத்தை அவங்க ஆர்வம்னு அர்த்தம். கேள்வியே கேட்கறது இல்லைன்னா அப்ப அந்த மாதிரி நபர்களை பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்பிக்கை அவங்களே கொள்ளல. அப்ப அவங்க விரும்பக்கூடிய வாழ்க்கையை நாம என்ன செய்யணும்? நம்ம கடமை சொல்றதுதான். நீ நம்பிக்கையாளரை கெட்டிக்கோ, அதான் நம்ம சொல்ல முடியும். இறுதி வழிபாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஒத்து வராம அவங்க விருப்பத்தை தெரியப்படுத்துறாங்கன்னா நம்ம அதுக்கு ஒன்றும் தடை செய்ய முடியாது. நம்ம இப்படி தடை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மேஜர் வயசு 15 மேல ஆயிடுச்சுட்டு அவங்க முடிவு பண்ணலாங்கிற ஒரு சட்டம் நாட்டுல இருக்குது. நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா மார்க்கத்தில் கட்டாயம் கிடையாது.
செய்யுங்க, நமக்கு அல்லாஹ் சொல்றாரு, நம்ம செய்ய முயற்சி பண்ணுவோம். நம்முடைய கொள்கை இல்லாம, நம்முடைய கொள்கையில பிடிப்பு இல்லாம, எதிரையுமே பிடிப்பு இல்லை அவனுக்கு. இந்த கொள்கை எதிர்ப்பும் இல்ல, இன்னொரு கொள்கை பிடிப்பும் இல்ல. ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டோம், பிறந்துட்டோம், இருக்கிறோம் அப்படி சொல்லி அவங்க ஒரு தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இதைத்தான் செஞ்சு வைங்கன்னா நாம அதை செஞ்சு வைக்கணும். நாம அதை செய்ய தவறிட்டோம்னா அப்ப தப்பான முடிவு அவங்க செய்வாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆளாயிடக்கூடாது. சமூகத்துல கேள்வி இருக்கும், என்ன நீங்க உங்க இப்படி இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு. நமக்கு அல்லாஹ் சொல்றது தானே, சொல்றதுதான் கடமை தவிர யாரையும் கட்டாயப்படுத்த கடமை கிடையாது. அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இப்படி செஞ்சாதான், ஏன்னா அவங்க அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிடல, மார்க்கத்தை புரிஞ்சுக்கிடல, சட்டத்தை புரிஞ்சுக்கிடல, எது சரின்னு தெரியல, எது தப்புன்னு தெரியல, அவங்களுடைய முடிவு தப்பா இருக்குது. அப்ப அவங்களுடைய விதி அப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும். நம்ம கடமை என்ன, நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நம்முடைய பெண்களை இணை வழிபாடு செய்யக்கூடிய ஆண்களுக்கு செய்யக்கூடாது, ஈமான் கொண்டாதான் செய்யணும். இது நம்ம சொல்றோம். இது கட்டுப்பட்டாதான் அவங்களையும் செய்ய வைக்க முடியும். அவங்களாம் சுயமா முடிவு எடுத்துட்டாங்கன்னா நாம உரிமை செய்ய முடியாதுங்கிறதும் குர்ஆன் கடவுள் வழியா நமக்கு இருக்குது. அடுத்து, நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் வழிபாடு செய்கின்ற ஒருவனை விடவும் சிறந்தவராவார் அப்படிங்கிறார். நம்முடைய பெண்களை கட்டி கொடுக்கும் பொழுது நம்பிக்கை கொண்ட ஆணை பத்தி அல்லாஹ் அங்க சிறப்பா சொல்றார். எப்பவுமே நம்பிக்கை கொண்டு வந்தா நேர்ந்து நடத்துவான். இந்த பிள்ளைய கட்டி கொடுக்குறான், இறை வழிபாடு செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய தன்மையை அறியாத எப்படி நடத்துவான், நமக்கு தெரியுமில்ல. அது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்க, அல்லாஹ் மட்டும் நம்பிக்கை கொண்டவங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரிஞ்சவங்க, அவன் வந்து எப்படி இருப்பான்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றும் பொழுது அச்சம் இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா தானே குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவார் அவரு. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னா எப்படி நடக்கும்? அது இல்லை, நம்முடைய லாபத்துக்கு தான் அல்லாஹ் சொல்றாரு தவிர எதுவுமே அவரும் லாபத்துக்கு கிடையாது. நம்முடைய பெண்களை நல்ல ஒரு நம்பிக்கை கொண்டு கட்டி கொடுத்தா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன்னா கடவுளுக்கு அவன் அச்சப்படுவான், நேர்மையா நடப்பான், எல்லா வகையிலும் அனுதாபப்படுவான். அனுதாபங்கிறது இருக்கணும்ல. அனுதாபங்கிறது ஒரு வார்த்தை, பல வகையில் நமக்கு இருக்கணும். அந்த அனுதாபம் நிறைய நம்ம மக்கள் மத்தியில பாக்குறோம், எவன்ட்டு அனுதாபங்கள் நிறைய இல்ல. அனுதாபம்னு நம்ம இறந்து விட்டுக்கு செலுத்தக்கூடிய அந்த அனுதாபம் இல்ல. எல்லா விஷயங்கள்லயும் அனுதாபங்கள் எப்படின்னா, சாதாரண நம்ம இந்த நாட்டுடைய சட்டங்கள் நிறைய இருக்குது, நம்ம எதுவும் பின்பற்றுறது இல்ல. பொதுவான இடங்கள்ல குப்பைகளை கொண்டு வீசி எரிந்து வச்சுக்கிறீங்களேன், அப்ப நம்ம யாருமே அனுதாபப்படணும், அந்த குப்பை எடுக்கக்கூடியவன் மேல அனுதாபப்படணும். நம்ம எவனதாலும் வீசிட்டு வரோம்ல, எடுக்கக்கூடியவன் யார், அவன் எவ்வளவு சிரமப்படி எடுப்பான். அதை குப்பைக்குன்னு இடம் இருக்குது, அந்த இடத்துல போட்டா அவனுக்கு இலகுவா இருக்கும். அதை கார்ல கொண்டு போயிடுவான், வண்டியில கொண்டு போட்டு. அதே நம்ம எங்கேயாவது தூக்கி போற வழி வீசிட்டு போனோம்னா, பேப்பர் கசகம் தூக்கி வீசுறோம், ஒரு டிஷ்யூ எடுக்கிறோம், மூக்கு சின்ன தூக்கி போடுறோம் அப்படின்னா, அப்ப அவன் நமக்கு என்ன இல்லைன்னா அவன் மேல அனுதாபம் இல்லை அர்த்தம். விளங்குதா? இது மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய சொல்லலாம். வீடுல நம்ம வந்து ஆண்களா இருக்கட்டும், குளிப்போம், நம்முடைய ஈர ஆடைகளை அங்கேயே போட்டுட்டு நம்ம பாட்டு வெளியே வந்துருவோம். நிறைய குடும்பத்துல பாக்குறோம். நம்ம அதெல்லாம் உணர்ந்தெல்லாம் செய்யறது இல்லை. அப்ப அந்த வேலை யாருக்குன்னா, அந்த வேட்டியை புரியுது பொம்பளை வேலை, மனைவியுடைய வேலை. ஏன்? அவன் மேல இவனுக்கு அனுதாபம் கிடையாது. இந்த அனுதாபம் எப்ப வரும்? நம்பிக்கை கொண்ட ஒரு ஆணா அது வரும். நம்பிக்கை இருந்தா தான் அவனுக்கு ஒரு மனுஷி. அவளுக்கும் கிச்சன்ல நிறைய வேலை இருக்குது, வீட்டுல நிறைய வேலை இருக்குது. நாம வெளி வேலையை பார்த்தோம்னா வீட்டுல நிறைய பாக்குறா. நம்மளே நம்ம அரைகுறையமா வந்துட்டு அந்த அறைகளை அவங்களுக்கு குளிஞ்சு போடணும். துவைக்கிற வேலை இல்ல, துவைக்கிற வேலை தனி, அது அவங்க வேலைதான், வீட்டு செய்யறாங்க. அன்றாட குளிக்கக்கூடிய டவலு ஈரமாச்சுன்னா அது அப்படியே போட்டு வரக்கூடிய நபர்களை பாக்குறோம். ஏன்னா அது அவங்க புரிஞ்சு போடணுமா, காயப்படணுமா. ஏன்னா அவனுக்கு மனைவி மேல அனுதாபம் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம அனுதாபப்படவில்லை. இதெல்லாம் யார் படுவா அப்படின்னா, நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. நம்ம மனைவி மேல அனுதாபப்படுவாங்க, சிரமப்படுத்தமா. இது அல்ல சொல்றாரு, நம்பிக்கை உண்டவன் செய்யும். ஏன்னா அவன் தான் சிறந்தான். எல்லா வகையிலும் கடவுளுக்கு அஞ்சுவான், எது சரி எது தப்புன்னு தீர்மானிப்பான், சரியானதை செய்வான். அது என்னவா இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது நலவா இருக்கும், லாபமா இருக்கும், சுகமா இருக்கும். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பிள்ளைகளை கட்டி கொடுத்தா அவங்க நல்ல மாதிரி இருக்கணும், சந்தோஷம் வாழணும் அப்படின்னா நம்பிக்கை கொண்ட ஒரு ஆணால் தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கட்டி கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையை சிரமம், நமக்கும் கஷ்டம். இது அல்லாஹ் சொல்றாரு. அந்த விஷயத்த அவர்கள் நம்பிக்கை கொண்ட திருமணம் செய்து கொடுக்காதீங்க. நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் பொழுதை வழிபாடு செய்கின்ற இவ்வளவு விரும்பினாலும் சரிதான். உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம், அவனுடைய உயரம் நல்லா இருக்கலாம், அவனுடைய கலர் நல்லா இருக்கலாம், அவனுடைய சம்பாத்தியம் நல்லா இருக்கலாம், அவனுடைய தோரணம் நல்லா இருக்கலாம், எல்லா வேலைகளையும் நல்லா இருக்கும்.
நம்பிக்கை கொண்டுக்கிறானா அதான் பார்க்கணும். அந்த பொழுது வழிபாடு செஞ்சுக்கிட்டு மத்த எல்லா துணித்துவமும் நல்லா இருந்து ஒண்ணுல கோட்டை விட்டாருன்னா அது நமக்கு வேண்டாங்கிற வேண்டாங்கிற. ஆனா எல்லாத்துலயும் கோட்டையாவத்தான் இருக்கிறான். நம்பிக்கை கொண்டுக்கிறான்னா அவனை சரி பண்ணிக்க மாட்டாரு. வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறான்ல, அதுதான் பேசிக் வேணும். நம்பிக்கை இருக்கணும். கடவுளை பத்தி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. கற்றுக்கொள்றோம்ல மற்றவங்க இருந்து கற்றுக்கொள்ளும் என்ன செய்யறோம், நாம ஒழுங்கு ஆயிடுறோம். அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு இருக்குது, இருக்குது. அதுதான் அல்ல அவனை சிறந்தவருங்கிற சர்டிபிகேட் தராரு. அத அடுத்து என்ன சொல்றாரு, நீங்கள் அவனை எவ்வளவு விதமாலும் சரியே, இவர்கள் நரகத்திற்கு அழைக்கின்றனர். பொழுது வழிபாடு செய்யக்கூடிய பொறுத்த வரைக்கும் நம்மளை எங்க அழைக்கிறாங்கன்னா நரகத்திற்கு அழைக்கிறார்கள். அதே சமயம் கடவுள் தன் நாட்டப்படி சொர்க்கம் மற்றும் மன்னிப்பின் அழைக்கின்றார் அப்படிங்கிறார். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சட்டங்களை பின்பற்றுங்க, இதை செய்யுங்க, செயல் மூலமாக உங்களை அல்லாஹ் மன்னிக்காரு, சொர்க்கத்தின்பால் வழி நடத்துறாருங்கிற. நம்முடைய பிரதான எதிர்பார்ப்பு என்னது, மறுமையில வெற்றி அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும். இதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அவ அந்த எதிர்பார்ப்பு எப்படி நடைபெறும்னா அல்லாவுடைய சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமாக தான், அல்லாவை வழிபடுவதன் மூலமாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவதன் மூலமாகத்தான் என்ன நடக்கும், நாம மன்னிக்கப்படுவோம், சொர்க்கத்துக்கு போவோம். அதன் மாதிரி தான் அல்லாஹ் நம்மளை அழைக்கிறார். அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்றார், சாந்தியின்பால் அழைக்கின்றாங்க. வல்லாஹ் எதுவும் இல்லா தாரி சலாம்பால் 10வது அத்தியாயத்தினுடைய ஒரு 39வது வசனம் நினைக்கிறேன். வல்லாஹ் எதுவும் இல்லா தாரி சலாம், கடவுள் சாந்தியின்பால் அழைக்கின்றார் அப்படிங்கிறார். அமைதியான ஒரு வாதைக்கு அழைக்கிறார். நமக்கு இந்த கூச்சல், குழப்பம், சத்தம், ஓசை இதெல்லாம் பிடிக்காது. சைலண்டா இருந்தா நமக்கு எல்லா மனிதனும் பிடிக்கும். இறைச்சலா இருந்தா அந்த வேலை செய்யவே பிடிக்காது. ஒரு கடைத்தெருவில் நம்ம போனோம்னா அந்த இடத்துக்கு கச்ச ஒரே கூட்டமா தான் நமக்கு பிடிக்காது. நம்ம அமைதி இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாதை அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சாந்தியின் பாதை அழைக்கின்றாங்க. அல்லாஹ் அழைக்கக்கூடிய பாதை சாந்தியா இருக்குது, சமாதானமா இருக்குது, அமைதியா இருக்குது. அது அழைக்கிறாரு. அந்த பாதையை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, அதே செய்யும் கடவுள் தான் நாட்டப்படி சொர்க்கம் மற்றும் மன்னிப்பின்பால் அழைக்கின்றார். மன்னிப்பிற்கு அழைக்க. ஏன்னா நம்ம எல்லாம் பாதிகள் தான், தவறான நபர்கள் தான். நம்மளை மன்னிச்சுதான் நம்மளை என்ன செய்ய போறாரு, அவருடைய சாம்ராஜ்யத்துல மீட்டுக் கொள்ள போறாரு. அந்த சொர்க்கத்தின்பால் அவர் நினைச்சார், தன்னுடைய வெளிப்பாடுகளை மக்களுக்காக அவர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அப்படிங்க விஷயத்தை நினைச்சு அவர் என்றார். அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு நாம கவனத்தில் கொள்றோமாங்கிறதான் நம்ம இப்ப கவனிக்க நினைப்போம். நிறைய அல்ல சொல்றாரு சட்டங்கள், நமக்கு நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, இருக்கிறது, இல்ல பொய்யோட கலக்காம இருக்கிறது, நிறைய சொல்றாரு. நாம எல்லாத்திலையும் கவனமா இருக்கிறோமா அப்படின்னு கடைசியில வசனம் முடிக்கும் பொழுது அவர்கள் கவனத்தில் எடுக்கும் பொருட்டு இதெல்லாம் வெளிப்படுத்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்திருக்காரு குரான்ல. நம்ம ஒரு தடவை படிச்சுட்டா வாழ்க்கையில போதும், திரும்ப நமக்கு தேவையான சமயங்களை ஞாபகம் முடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிறது இல்லை. நம்ம அரபி வசனமோ தமிழ் வசனமோ நாம எடுத்து சொல்றோம்னா எல்லாத்தையும் நம்ம நினைவு வச்சுக்கிறோம் அர்த்தமா, அப்படி இல்லை. அது உள்ள கடல்ல கிடக்கும். தேவையான வார்த்தை அல்ல வெளிப்படுத்துவார். நம்ம கடமை என்ன, அதை பார்க்கணும், படிக்கணும். தேவையான சமயத்தை அந்தந்த சூழ்நிலை என்ன நம்ம செய்யணும், இப்ப என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, கற்றுக் கொடுப்பாரு. அதுதான் வெளிப்படும். அப்ப நம்ம கவனத்துல கொள்ளும் முகமாக இதை பார்க்கணும், படிக்கணும். அதுதான் அல்ல அந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு வெளிப்படுத்துகிறோம் சொல்றாரு. நாம கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லா நமக்கு அருளும் கிருபையும் செய்யணும். இந்த மாதிரி இது முக்கியமான சட்டமா இருக்குது. இந்த சட்டத்துல நாம பின்பற்றுவோம் ஒரு சபதம் எடுத்தோம் சொன்னா அல்ல நமக்கு அதுக்கு வழி காட்டுவார். ஏன்னா அந்த சமுதாயத்தை பார்க்கும்போது நிறைய திருமண விஷயங்கள்ல நிறைய பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப எப்படி பாக்குறாங்கன்னா நோண்டி பாக்குறது அப்படி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கிண்டி பாக்குறது, எல்லா வகையிலையும் பாக்குறது, நிறைய பார்த்து தட்டி விடுறது, வேணும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. இதெல்லாம் நிறைய முதிர்ச்சி ஆகி போயிடுது பிள்ளைங்களுக்கு. பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் நிறைய பேர் பாக்குறாங்க. 30 வயசு தாண்டிடுச்சு, 32 வயசு ஆகும், ஏன் நிறைய ஆரம்பத்தை வந்துச்சு தட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அதனால விளைவு இன்னைக்கு 30 அப்புறம் பெண் கிடைக்க மாட்டேங்குது. பெண் பாக்குறவங்களுக்கு 30 வயசு மேல மாப்பிள்ளை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் நம்ம ரொம்ப என்னது நிறைய நோண்டி பாக்குறது. நம்ம தெரிய வகையில நிறைய எண்கள் இருக்குது, அதெல்லாம் பாக்குறது. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஓய்வு வழிபாடுத்த சொல்றாரு. அதை தவிர நம்பிக்கை கொண்ட ஒருத்தன் இருக்கானா அது மட்டும் பாருங்க, நம்பிக்கையால இருக்கிறானா அது மட்டும் பாருங்க. அது ஒண்ணு மட்டும் அது வேற மார்க்கே
எடுத்துட்டு போட்டோம். இங்க வந்து பாஸ் ஆயிட்டாருன்னா படிப்படியா சரியாவார். அல்லாவோட கிருபையில அது சரியாகும். நமக்கு அல்லாஹ் இந்த சட்டங்களை நமக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி விஷயங்களை இலகுவாக்கி தரணும். நல்லா இருக்கு. அதுக்கு அருளும் கிருபை செய்வார்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த வசனத்தை முடிப்போம். வார்த்தையின் புனித்து அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.